இனிய காலை வணக்கம் என் அன்பான நண்பர்களே, எஜமானர்களே மற்றும் கடவுள்களே. இருபத்தோரு நாட்கள் மகவதார் அறக்கட்டளை அளிக்கும் 21 நாட்கள் இலவச முழுமையான ஆரோக்கிய திட்டம் தொகுதி 2 நாள் 11. இன்றைய தேதி 13/5/2025. நிகழ்ச்சியை ஆரம்பிப்பதற்கு முன்பாக என்னுடைய பிரணாம்சுகளை அசண்டட் மாஸ்டர் மகவதார் பாபாஜி அவர்களுக்கும், என்னுடைய பிரணாம்சுகளை மிகப்பெரிய ஆசிரியர் பிரம்மரிஷி பத்திரிஜி ஐயா அவர்களுக்கும், என்னுடைய பிரணாம்சை மகவதார் அறக்கட்டளை நிறுவனர் திரு ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கும், என்னுடைய பிரணாம்சை அனைத்து மாஸ்டர்களுக்கும், என்னுடைய பிரணாம்சை இந்த பிரபஞ்சத்துக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று முதல் 30 நிமிடங்கள் தியானம். அடுத்தது இரண்டாவதாக ஆன்மீக ஞானம். இன்றைய தலைப்பு ஆன்மீக கர்ப்பம், ஆங்கிலத்தில் ஸ்பிரிச்சுவல் பிரெக்னன்சி பற்றி பேச வருபவர் சீனியர் மாஸ்டர் திருமதி உத்ரா மேடம் அவர்கள். நாம் முதல் நிகழ்ச்சியாக தியானம். ஒரு சிறிய குறிப்பு. தியானத்தினால் ஏற்படும் நன்மைகள்: நமக்கு உள் அமைதி கிடைக்கும், மனம் சந்தோஷமாக இருக்கும், நம் செய்யும் பணிகள் சிறப்படையும், நம் தூக்கத்தின் நேரம் குறையும், நமது தீய பழக்கங்கள் முற்றிலுமாக அழிந்துவிடும், நமக்கு ஞாபக சக்தி வளரும், நம்முடைய சிந்தனை திறன் மேற்கொண்டு நாம் செய்யும் காரியங்களில் எது சரி எது தவறு என்று முடிவெடுக்கும் திறன் வளரும், நம் உடல்நிலை உபாதைகள் இயற்கையாக குணமாகும், நம் சொந்தங்களின் அர்த்தம் புரியும், மேம்படும், மற்றும் நம் வாழ்க்கையின் குறிக்கோள் நாம் சிறப்பாக புரிந்து கொள்வோம். இப்பொழுது தியானத்துக்கு செல்வோம். நாம் ஒன்றாக அமர்ந்து தியானம் செய்வோம். தியானத்தின் ஆனாபானாசதி நுட்பத்தை பயன்படுத்துகிறோம். இதில் எந்தவித ஜபமோ மந்திரமோ ஸ்லோகமோ கிடையாது. மிகவும் எளிமையான முறை. நீங்கள் ஒரு கிளாஸ் தண்ணீரை அருந்திவிட்டு மேலும் மற்றொரு கிளாஸ் தண்ணீரை அருகில் வைத்துக் கொள்ளலாம். நீங்கள் அமர்ந்திருக்கும் அறையின் விளக்கின் வெளிச்சத்தை குறைத்துக் கொள்ளலாம். நீங்கள் கண்ணாடி அணிந்திருந்தால் உங்கள் கண்ணாடியை கழட்டி வைத்து விடலாம். வசதியாக உட்கார்ந்து நீங்கள் தரையில் ஒரு விரிப்பில் சமணமாக அமரலாம், சேரிலும் அமரலாம். உங்கள் முதுகை நேராக வைத்துக் கொள்ளவும். சேரில் அமர்ந்திருந்தால் உங்கள் கால்களை குறுக்காக கொண்டு கைகளை விரல்களால் பிணைத்து அவற்றை உங்கள் தொடைகளில் வைக்கலாம். இப்பொழுது கண்களை மூடிக்கொண்டு நாம் சொல்லும் வரை கண்களை திறக்க வேண்டாம். கண்களை மூடிக்கொண்டு இயற்கையாக நடக்கும் உங்கள் சொந்த மூச்சினை கவனியுங்கள். உங்கள் மூச்சு உங்கள் எஜமானர். எந்த எண்ணங்களையும் உடனே குறைத்து, ஆங்கிலத்தில் கட் யுவர் தாட்ஸ், மூச்சில் கவனம் செலுத்த தொடங்குங்கள். உங்கள் மனம் எந்த எண்ணமும் இல்லாமல் காலியாக இருக்க வேண்டும். 0 தாட்ஸ். நாங்கள் இப்பொழுது அற்புதமான இசையை இசைப்போம்.
இனிய இசையுடன் தியானம் செய்து மகிழ்வோம். கண்களை திறக்க வேண்டாம். இசையை கேட்டுக்கொண்டு உங்கள் தியானத்தை தொடருங்கள்.
வினாடிகள் இருக்கின்றன. யாரும் கண்களை திறக்க வேண்டாம், நான் சொல்லும் வரை. நண்பர்களே, இப்பொழுது நீங்கள் உங்கள் 2 கைகளாலும் உள்ளங்கையை உரசி மெதுவாக உங்கள் கண்களின் அருகில் எடுத்துக்கொண்டு வைக்கவும். கண்களின் மேல் வைக்கவும்.
வைத்து அதன் வார்ம்னஸ் சூட்டினை உணரவும். இப்பொழுது மெதுவாக உங்களது கைகளை கண்களின் மேல் இருந்து எடுக்கவும். 5, 4, 3, 2, 1. உங்களது கண்களை இப்பொழுது மெதுவாக திறக்கவும். நண்பர்களே, இப்பொழுது நீங்கள் அனைவரும் ஒரு சிறப்பான தியானத்தை செய்து முடித்தீர்கள். நமது இரண்டாவது நிகழ்ச்சியாக ஆன்மீக ஞானம். இன்று அந்த ஆன்மீக ஞான நிகழ்ச்சியில் ஆன்மீக கர்ப்பம், அதாவது ஸ்பிரிச்சுவல் பிரெக்னன்சி பற்றி நம்மிடம் உரையாற்ற வருபவர்கள் சீனியர் மாஸ்டர் திருமதி உத்தரா மேடம் அவர்கள். அவர்களை பற்றிய ஒரு சிறு குறிப்பு. அவர்கள் 2014 தியானம் மேற்கொண்டு வருகிறார்கள். சுமார் 11 வருடங்களாக அவர் தியானம் மற்றும் ஆன்மீக வகுப்புகள் எடுத்து வருகிறார். இப்பொழுது அவர்களை நான் அழைக்கிறேன். உத்தரா மேடம், நீங்க உங்க பேச்சை தொடரலாம் மேடம். நான் அன்மியூட் கொடுத்துடலாம் மேடம். எஸ் எஸ் கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? ஓகே மேடம், நன்றி. நீங்க தேங்க்யூ தேங்க்யூ. இன்னைக்கு ஜாயின் பண்ண எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கும் நன்றி. இன்னைக்கு இந்த செஷன் நடக்கிறதுக்காக கைட் பண்ற எல்லா குழந்தை சோல்ஸ்க்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னையோட டாபிக் வந்து ஸ்பிரிச்சுவல் பிரெக்னன்சி. நான் பேசுறது சரியா கேக்குது இல்லையா? எஸ் மேடம், ஆடிபிள். எஸ் ப்ரோசீட் மேடம். ஸோ ஸ்பிரிச்சுவல் பிரெக்னன்சி அப்படின்றது இப்போ ரீசெண்டா அந்த அவேர்னஸ் கொடுக்கணும், அந்த விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால மேல இருந்து கீழே இறங்குற ரூல்ஸ் வந்து இங்க இருக்கிற மக்கள், இங்க பூமியில இருக்கிற ஆன்மாக்கள் வந்து அத பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான உரையாடல்கள், இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் நிறைய வந்துட்டு இருக்கு. உடல் ரீதியா கர்ப்பம் ஆகிறத தாண்டி அந்த குழந்தைங்க வர ஆன்மாக்களோட கனெக்ட் ஆகிறது, வர ஆன்மாக்களோட நிறைய குழந்தைங்க வந்து இப்பெல்லாம் பூமிக்கு வரத்துக்கு முன்னாடியே அவங்க அப்பா அம்மா கிட்ட நிறைய விதமா உரையாடுறாங்க. நம்ம இங்க பூமியில ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம பேசிக்கிறப்ப நம்ம வார்த்தைகளால நம்ம பேசுறோம். அந்த குழந்தைங்க நிறைய விதமா அப்பா அம்மா கூட கனெக்ட் ஆகுறாங்க. கனவுல வரலாம், கனவுல நிறைய விஷயங்கள் பேசலாம், இல்ல நம்ம தியானத்துல உட்கார்றப்ப கூட அந்த குழந்தைங்க என்ன பேசுறாங்க, என்ன சொல்ல வராங்க அப்படின்றது உணர முடியும். நமக்குள்ள நம்ம போகிறப்ப நிறைய அந்த வர குழந்தைங்க கூட கனெக்ட் ஆகி அவங்க இப்போ வர ஆன்மாக்கள் நிறைய பேர் முன்னாடியே அம்மா அப்பா கிட்ட பேசணும், கனெக்ட் ஆகணும், கான்வர்சேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க, எதிர்பார்க்குறாங்க. ஒரு சில விஷயங்கள் அந்த கனெக்ஷன் மூலயமா கூட குழந்தைங்க
ஒரு சில விஷயங்கள அப்பா அம்மா கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஸோ அதுதான் இந்த ஸ்பிரிச்சுவல் பிரெக்னன்சியோட எசன்ஸா நான் பார்க்குறேன். முக்கியமான ஒரு விஷயம், மேலேருந்து கீழ வர ஆன்மாக்கள் வந்து இங்க எந்த அப்பா அம்மாவ அவங்களோட தாய் தந்தையா சூஸ் பண்றாங்களோ, அந்த அப்பா அம்மா கூட முன்னாடியே மேலேருந்து கீழ வரப்ப கனெக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. 2வது, அவங்க ஒரு சில விஷயங்கள் வந்து அப்பா அம்மா கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க வரதுக்கு முன்னாடி. ஸோ அது அந்த கம்யூனிகேஷன் யாராவது வந்து ஆம், நீங்க கர்ப்பமாகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அந்த மாதிரி அப்பா அம்மாக்கு கொஞ்சம் உங்க தியானத்துல உட்கார்றப்ப, இல்ல வேற ஏதாவது சயின்ஸ் மூலியமாவோ, கனவு மூலியமாவோ, இல்ல வேற ஏதாவது நீங்க ஒரு ஒரு பிக்சர பார்க்குறப்ப, அது மூலியமா உங்களுக்கு ஒரு மெசேஜ் கிடைக்கலாம். நீங்க ஒரு வீடியோ கேட்குறப்ப, அது மூலியமா ஒரு மெசேஜ் கிடைக்கலாம். நீங்க தியானத்துல உட்கார்றப்ப, அது மூலியமா ஒரு மெசேஜ் கிடைக்கலாம். ஸோ அந்த மாதிரி மெசேஜஸ கண்டிப்பா ரொம்ப கிளியரா குழந்தைங்க வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அத நம்ம உட்கார்றப்ப வந்து தெரியும். அதே மாதிரி இப்ப வர ஆன்மாக்கள் நெறையா வந்து அப்பா, அம்மா வந்து இப்போ இருக்கிற ஃப்ரீக்வென்சி, இப்போ பூமியில இருக்கிற ஃப்ரீக்வென்சி, இப்போ பூமியில இருக்கிற சக்தி, இப்போ பூமியில இருக்கிற எனர்ஜி மாறிக்கிட்டே இருக்கிறதுனால, அதிகமாயிட்டே இருக்கிறதுனால, ஒரு சில விஷயங்கள் அப்பா, அம்மாக்கு கம்யூனிகேட் பண்ணி, அவங்க ஒரு சில விஷயங்கள வந்து மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கிறாங்க வர சோல்ஸ். ஸோ ஸ்பிரிச்சுவல் பிரெக்னன்சி அப்படின்றது உடல் ரீதியா மட்டும் கர்ப்பமாயி வர விஷயம் அப்படின்னு இல்லாம, வர ஆன்மாக்களோட கனெக்ட் ஆயி, வர ஆன்மாக்களோட சக்தியோட கனெக்ட் ஆகுறது தான் இந்த ஸ்பிரிச்சுவல் பிரெக்னன்சி அப்படின்றதே. அவங்க ஸ்பிரிட் கூட கனெக்ட் ஆகுறது. ஸோ அவங்க ஒரு சில விஷயங்கள் வந்து அப்பா, அம்மா வந்து இத ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பசங்க அவங்கவங்க அப்பா, அம்மாக்கு என்னென்ன தேவையோ, அந்தந்த அப்பா, அம்மாக்கு என்ன சொல்லணுமோ அத வந்து சொல்றாங்க. அத நீங்க கூர்ந்து கவனிச்சு நீங்க கர்ப்பம் ஆகுறப்ப, உள்ளுக்குள்ள நம்ம அவங்க பசங்க உள்ள இருக்கிறப்ப, கர்ப்பமா இருக்கிறப்ப, அம்மாவும் சரி, அப்பாவும் சரி, அந்த குடும்பமும் சரி, அவங்கனால ஈஸியா அடுத்தடுத்தது அப்படின்றது வர முடியும். உடல் ரீதியா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதனால தான் இப்போ நெறைய காம்ப்ளிகேஷன்ஸ் டாக்டர் வந்து இது சொன்னாங்க, அது சொன்னாங்க. இது வந்து கம்மியா இருக்கு அந்த அம்மாக்கு. அயர்ன் லெவல் கம்மியா இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள்க்கு சொல்றேன். அந்த மாதிரி நெறைய விஷயங்கள் நடக்குது. இந்த குழந்தைங்க சொல்றத கேட்டு, அதுக்கேத்தா மாதிரி நமக்குள்ள அந்த மாற்றம் எடுத்துட்டு வரப்ப, அந்த பசங்களுக்கும் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு. இன்னைக்கு இந்த செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, நான் தியானத்துல உட்கார்றப்ப வந்த மெசேஜ் என்ன அப்டின்னா, மெயினா வந்து பசங்க மேல இருந்து ஹை ஃப்ரீக்வென்சில வரதுனால, வீட்ல அப்பா, அம்மாக்கள், அம்மா வந்து நான்வெஜ் சாப்பிடுறத வந்து தவிர்க்கணும் அப்டின்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இன்னைக்கு இந்த மெசேஜ் வந்தது. அதே மாதிரி வீட்ல நான்வெஜ் சமைக்கிறாங்க, முட்டை சமைக்கிறாங்க, வேற ஏதாவது சமைக்கிறாங்க. எந்த நான்வெஜ் எதுவா இருந்தாலும் சமைக்கிறாங்க அப்டின்னா, அந்த குழந்தைங்க உள்ள வரப்ப, அந்த வீட்ல இருக்கிற ஃப்ரீக்வென்சி எனர்ஜி வந்து அவங்களுக்கு மேட்ச் ஆக மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த வீட்ல நுழையறது கஷ்டமா இருக்கு. அப்டின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்த மெசேஜ் வந்து வந்தது. அத நான் உங்ககிட்ட இப்போ ஷேர் பண்றேன். எந்தெந்த வீட்ல வந்து நான்வெஜ் சமைக்கிறாங்களோ, அந்த வீட்ல வந்து பிரெக்னன்சி ஆகறதுக்கான காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகமாகுது. ஏன்னா, அவங்க வரப்ப அந்த எனர்ஜி வந்து அப்பா, அம்மா இங்க வீட்ல வந்து மெயின்டெயின் பண்றதுக்கான அது வந்து லிட்ரலா இப்ப வர சோல்ஸ் வந்து, "இது எனக்கு வேணும். இந்த எனர்ஜி எனக்கு வேணும் வீட்ல. அப்பதான் என்னால நுழைய முடியும்." அப்படின்றது வந்து சொல்றாங்க. ஸோ, அப்பா, அம்மா மெயினா அம்மா வந்து சமைக்கிறதும் சரி, சாப்பிடுறதும் சரி. ஏன்னா, உள்ள அவங்க என்டர் ஆகுறப்ப நான்வெஜ் சாப்பிட்டாங்கன்னா, நான்வெஜ் டைஜஸ்ட் ஆகுறதுக்கே நெறைய எனர்ஜி ஸ்பெண்ட் ஆகுது. விஷயம் பிரெக்னன்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே நெறைய அப்பா, அம்மா கிட்ட அந்த குழந்தைங்க கம்யூனிகேட் பண்றாங்க. 2வது விஷயம், பிரெக்னன்ட் ஆனதுக்கு அப்புறம்
அந்த அம்மாக்கள் எப்படி இருக்காங்க, பிரெக்னன்சி டைம்ல எந்த அளவுக்கு நம்மளால எனர்ஜியை சேவ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சேமிச்சோம்னா அந்த குழந்தைக்கு உள்ள தேவையான எனர்ஜி, தேவையான அந்த குழந்தை எடுத்துட்டு வர எனர்ஜியை அதால கிரகிச்சுக்க முடியும். இந்த குழந்தை ஒரு எனர்ஜியோட உள்ள வருது, கர்ப்பத்துக்குள்ள வருது, நமக்குள்ள இருக்கிறப்ப அந்த குழந்தை வந்து அதோட எனர்ஜிய பயன்படுத்திக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை நம்ம சுத்தி இருக்கிற வீட்ல இருக்கிற அந்த என்வாயர்மெண்ட்டை நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்கணுன்றது தான் நிறைய எதிர்பார்க்குறாங்க. ஸோ அந்த சூழ்நிலை எப்போ வரும்னா அந்த அம்மா வந்து அவங்களோட ஆற்றலை நிறையா சேமிச்சு வைக்கிறப்ப அந்த சூழ்நிலை வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த குழந்தைக்கு வந்து அவங்க எந்த எனர்ஜியோட வராங்களோ அந்த எனர்ஜிய அவங்கனால பயன்படுத்தி அவங்கனால அந்த எனர்ஜி மூலியமாவே வந்து அவங்கனால வளர முடியும். பிசிக்கலா இந்த ரியாலிட்டியில அந்த அம்மா என்ன சாப்பிடுறாங்களோ, அந்த அம்மா என்னெல்லாம் உள் வாங்குறாங்களோ அதை தாண்டி இந்த குழந்தை எடுத்துட்டு வர அந்த எனர்ஜிய அந்த அம்மா அவங்க அந்த குழந்தைய யூஸ் பண்ண விட்டாலே அது வந்து அந்த தாய்க்கும் சரி அந்த குழந்தைக்கும் சரி நடுவுல எந்த கஷ்டங்களும் இல்லாம எந்த சேலஞ்சும் இல்லாம ஈஸியா குழந்தைங்கனால வெளில வர முடியும். அந்த எனர்ஜி நிறைய நேரங்கள்ல மேட்ச் ஆக இருக்கிறதுனால தான் பிசிக்கலா அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய மதர்ஸ்க்கு தெரியுது. டாக்டர்ஸ் கிட்ட போறப்ப ஸ்கேன்ஸ் எடுக்கிறப்ப நீங்க இன்னும் இதை சாப்பிடணும், உங்களுக்கு இன்னும் இந்த சத்து பத்தல அந்த சத்து பத்தல அப்படின்ட்டு நிறையா வந்து பிசிக்கலா அந்த ஒரு விஷயங்கள் வந்து வெளிப்படுது. ஸோ நான் திரும்ப சொல்றேன், இன்னைக்கு வந்த மெசேஜ் 2 முக்கியமான விஷயங்கள். ஒரு விஷயம் வந்து அம்மாவும் சரி அந்த வீட்லயும் சரி எப்படியாவது நான்வெஜ் சமைக்கிறதையோ சாப்பிட்றதையோ தயவு செய்து செய்யாதீங்க. அப்படி செஞ்சா உள்ள வர அந்த ஆன்மாக்களுக்கான அந்த எனர்ஜி வந்து அவங்க கஷ்டமா சஃபகேட்டடா ஃபீல் பண்றாங்க. 2வது வந்து வர குழந்தை வந்து அவங்களோட ஓன் எனர்ஜியோட வராங்க. அந்த எனர்ஜிய அவங்கள யூஸ் பண்ணிக்கிற லெவலுக்கான சூழ்நிலை அந்த அம்மாவும் அப்பாவும் அந்த வீடும் கிரியேட் பண்ணி கொடுத்தாலே அது போதுமானது. அந்த அம்மா அவங்களோட எனர்ஜி அவங்க வந்து பிசிக்கலா இன்னும் இதை சாப்பிடணும் அதை சாப்பிடணும் அப்படின்னு இல்லாம அவங்களோட எனர்ஜி எந்த அளவுக்கு சேவ் பண்ணி வைக்கிறாங்களோ அதுவே வந்து அந்த குழந்தைக்கு ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்த மெசேஜ் வந்து இதுதான். கொஸ்டின்ஸ் யாராவது இருந்தா கேளுங்க, நம்ம வந்து பார்க்கலாம். நண்பர்களே, இப்பொழுது மேடம் அவர்கள் இந்த ஸ்பிரிச்சுவல் பிரெக்னன்சியை பற்றி மிக அருமையாக எடுத்துரைத்தார்கள். நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை மேடமிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். எவருக்கேனும் சந்தேகம் இருந்தால் உங்கள் கைகளை உயர்த்துங்கள், நாங்கள் உங்களுக்கு அன்மியூட் கொடுப்போம். நீங்கள் உங்கள் பெயரையும் உங்கள் ஊரையும் சொல்லி மேடமிடம் உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம், அவர்கள் பதில் அளிப்பார்கள். கொஸ்டினுக்கு முன்னாடி என்னோட ஒரு பர்சனல் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். என் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணான். என் பையன் பிறக்கிறதுக்கு முன்னாடி மெயினா அவன் வந்து சொல்லிட்டே இருந்த விஷயம் என்ன அப்படின்னா வந்து நம்ம வந்து ட்ரெக்கிங் போகணும், நிறைய மலை ஏறணும் அப்படின்னு சொன்னான். ஸோ அந்த மலையெல்லாம் வந்து ஏறிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அவன் வந்து லிட்ரலா அம்மா நீங்க பாஸ் பண்ணீங்க அந்த டெஸ்ட்ல அப்படின்ட்டு அவன் கம்யூனிகேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவன் வந்து என் வயத்துக்குள்ள வந்தான்.
ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து நம்ப நம்மளோட தியானத்திலயும் சரி, நம்ம விழிப்புணர்வுல இருக்கிறப்ப பசங்க ட்ரீம்ஸ் மூலியமாவோ, ஆ இல்ல ஏதாவது ஒரு மூலியமா நம்மளுக்கு அந்த சிக்னல், அந்த ஒரு அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அத நம்ம கவனிச்சு, அத நம்ம ஃபாலோ பண்ணி, நம்ப ஃபாலோ பண்ணாலே அதுக்கான சேஞ்சஸ், அதுக்கான ஈஸியா வந்து பிரெக்னன்சியும் சரி, டெலிவரியும் சரி, நம்மளால எடுத்துட்டு வர முடியும். அவங்க சொல்ல வர அந்த குட்டி குழந்தைங்க சொல்ல வர மெசேஜ நம்ம கவனிச்சாலே போதும். தேங்க் யூ. இப்பொழுது பார்வதி சங்கர் அவர்கள் பேசுகிறார்கள். அவருக்கு அன்மியூட். பார்வதி சங்கர சுப்பு அவர்கள் பேசுகிறார்கள். அன்மியூட் கொடுக்கிறேன். மேடம், நீங்க பேசலாம் மேடம். பார்வதி சங்கர் சுப்பு மேடம். வணக்கம். வணக்கம். சொல்லுங்கம்மா. வணக்கம்மா. நீங்க சொன்ன கருத்துக்கள் அருமையா இருந்தது. ஆன்மீகத்தை பத்தி, கற்பத்தை பத்தி லேடிஸுக்கு ஒரு நன்றி. உங்களுக்கு ஒரு மிக்க நன்றிம்மா. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ஓகே. அடுத்ததாக வேற யாராவது சந்தேகம் இருந்தால், கேள்விகள் இருந்தால் கையை உயர்த்தலாம். நாங்கள் அன்மியூட் கொடுப்போம். நீங்கள் உங்கள் பெயர், ஊரை சொல்லி மேடமிடம் பேசலாம், சந்தேகங்களை கேட்கலாம். கதிரேசன், ஐ திங்க் அவர் அன்மியூட் பண்ண சொல்லி கேக்குறாரு. இதோ பாக்குறேங்க. கதிரேசன், கைய ஒன்னும் உயர்த்தலையே. கதிரேசன், கதிரேசன் சொல்லுங்க. நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம் மேடம். ஒரு சந்தேகம் மேடம். இப்போ வந்து நீங்க குழந்தைங்க வந்து அதாவது கம்யூனிகேட் பண்ண சொல்றீங்க. பட் வந்து இப்ப தியானம் நீங்க பண்றீங்க, அதான் உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணி தெரியுது. தியானமே பண்ணாம நிறைய பேர் இருக்கிறாங்க, அச்சனை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் எப்படி மேடம் கம்யூனிகேட் பண்ணும்? தேங்க்யூ சார். ரொம்ப நல்ல கேள்வி. ஸோ இப்ப வர பசங்க வந்து நம்ம தியானம் பண்றோமோ இல்லையோ, அந்த பசங்களுக்கான தேவைகள் வந்து என்ன வேணும் அப்படின்றது அவங்க முன்னாடியே அப்பா அம்மா கிட்ட தெளிவா சொல்லணும் அப்படின்ட்டு எல்லாருமே இருக்காங்க. எல்லா பசங்களும் தியானம் செய்யற அப்பா அம்மாவும், தியானம் செய்யாத அப்பா அம்மா யாரா இருந்தாலும், ஏதோ ஒரு விதமா நான் சொன்ன மாதிரி அவங்க கனவுலயோ, இல்ல அவங்க ஏதாவது ஒரு படம் பார்க்கறப்பயோ, இல்ல எது மூலியமாவது அவங்க அப்பா அம்மா, அவங்க அம்மா கிட்ட நீங்க கேட்டீங்க அப்படின்னா, அவங்களோட எண்ணங்கள் மூலியமா, அவங்களோட இன்ட்யூஷன் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த எண்ணங்கள் மூலியமாவும் கம்யூனிகேட் பண்றாங்க. அவங்க கூர்ந்து கேட்கறப்ப, உணர்வுகளால பசங்க கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த அம்மா வந்து கண்டிப்பா அந்த அம்மாவால உணர முடியும். ஓகே, ஏதோ ஒரு குழந்தையோட பிரசன்ஸ் நான் ஃபீல் பண்றேன். கர்ப்பமா ஆகணும்னு நெனைக்கிற அம்மா. அந்த எண்ணத்தோட இருக்கிற, அந்த சங்கல்பத்தோட இருக்கிற அம்மாவால கண்டிப்பா வந்து உணர முடியும். அந்த குழந்தை ஏதோ ஒரு விதமா எப்படியாவது அந்த அம்மாக்கு புரியணுன்ற லெவலுக்கு அவங்க திரும்ப திரும்ப அந்த கம்யூனிகேஷன குடுத்துட்டு தான் இருப்பாங்க. ஏதோ ஒரு மெசேஜ் மூலமா திரும்ப திரும்ப ஒரு கனவா வரலாம். எங்கேயாவது ஏதாவது ஒண்ணு பார்க்குறப்போ ஒண்ணு தோணலாம். ஏதாவது மூலியமா அவங்க வந்து கம்யூனிகேட் பண்றாங்க. நம்ம அத கூர்ந்து கவனிச்சாலே நம்மளால அத கிரகிச்சுக்க முடியும். நம்ம நம்ம கவனம் இருக்கிறதுல பொறுத்து இருக்கு. ஓகே மேம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். அண்ட் இப்ப வர பசங்க வந்து முன்ன மாதிரி இல்ல. ரொம்ப கான்ஷியஸா பூமிக்கு என்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு தேவையான விஷயத்த இங்க பூமியில, பிரபஞ்சத்துல அவங்க அப்பா, அம்மா வீட்ல கிளியர் ஆனாதான் வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க அப்பா, அம்மா நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, எனக்கு அது சிங்க் ஆகல அப்படின்னு நெனைச்சாங்கன்னா, அத எப்படியாவது பண்ண வச்சுட்டு தான் வராங்க. அதனால தான் இப்போ பிசிக்கல் ரியாலிட்டில பார்க்குறப்ப நெறைய காம்ப்ளிகேஷன்ஸ் பேரண்ட்ஸ்க்கு வருது. ரொம்ப நேச்சுரலா அவங்களால கர்ப்பமாக முடியல. இல்ல வந்து ஏதாவது உடல் ரீதியா ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருது. ஸோ அந்த பிரச்சனை வந்து
பிசிக்கலா உடலால ஏன் அந்த பிரச்சனை வந்தது என்ன அப்படின்ற அந்த ஒரு கேள்வி டாக்டர் கிட்ட தான் போறது மட்டும்தான் சொல்யூஷன் அப்படின்னு இல்லாம நம்ம வேற என்ன பண்ணலாம், நமக்குள்ள நம்ம வேற என்ன மாத்திக்கலாம் அப்படின்ற அந்த கேள்வி வரப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த விடையும் வரும். அந்த குழந்தைங்க கூட அவங்களால கனெக்டும் பண்ண முடியும். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் யுவர் கொஸ்டின். ஒரு 5 மினிட்ஸ், 10 மினிட்ஸ், 20 மினிட்ஸ் மெடிடேஷன் பண்ணாலே நிறைய சேஞ்சஸ் வந்து பார்க்க முடியும் அந்த அம்மா அப்பாலால. ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா ப்ராக்ரஸ் பண்ணலாம். ஓகே. வேற யாருக்கும் கொஸ்டின் இல்லைன்னா ஆ, ஒரு ஆ. 5 மினிட்ஸ் வந்து நம்ம மெடிடேஷன் பண்ணலாம். அதுக்கப்புறமா செஷன் எண்ட் பண்ணிக்கலாம் சார். அந்த மீண்டும் ஒரு 5 நிமிடங்கள் தியானத்தில் இருக்கலாம் மேடமுடன். அதுக்கு பிறகு நான் நிறைவு நிகழ்ச்சிக்கு செல்கிறேன். நீங்கள் தியானத்தை செய்யலாம், மௌன தியானம் செய்யலாம் அனைவரும்.
ஆ, ம், ம். மேடம் 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 ம், ம், ம். மேடம் ஆ, பார்வதி சங்கர சுப்பு அவர்கள் பேச வாய்ப்பு வேண்டும் என்று கேட்கிறார்கள். மேடம் மேடம் பார்வதி சங்கர சுப்பு பேச வாய்ப்பு வேணும். அவங்களுக்கு திருப்பியும் அன்மியூட் கொடுக்குறேன். பார்வதி சங்கர சுப்பு, நீங்க பேசலாம். ஹலோ 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 வணக்கம் சார். ஹலோ 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 வணக்கம் சார். நீங்க பேசலாம், கேளுங்க. சார் உத்ரா மேம் இருக்காங்களா? பேசுங்க, பேசலாம். மேம் ஹலோ மேம் இல்லையா? இருக்காங்க இருக்காங்க, ஒரு நிமிஷம் அதோ இருங்க. அவங்க அன்மியூட் கேட்கறாங்க. மேடம் பழனிசாமி சார் உங்க நம்பர் உத்ரா மேடம் கொடுங்களேன். அன்மியூட் பண்ணிட்டேன். பேசலாம். ஓகே ஓகே, இப்ப சொல்லுங்க. ஓகே மேம். இது வந்து நீங்க வந்து புலால் உணவு, அசைவ உணவை சாப்பிடக்கூடாதுன்றீங்க இல்லையா? ஆமா. ஓகே. வெஜிடபிள் சாப்பிடுறது நல்லது, நான்வெஜ் இல்லாம. ஆமா. சரிங்கம்மா. அது ஒரு இதா இருக்குது இல்லையா? அதனால வீட்ல என்ன சொல்லுங்கம்மா. ஓகே, இன்னைக்கு நான் பேசினது யாருக்காவது புரியல அப்படின்னா கேளுங்க. பார்வதி மேடம், வீட்ல நம்ம நான்வெஜ் சமைக்கிறதுனால மேல இருந்து உள்ள வர, இந்த பூமிக்கு வர, அந்த அப்பா அம்மா கிட்ட வர அந்த ஆன்மா வந்து எனர்ஜி வந்து நிறைய எனர்ஜியோட வராங்க. வீட்ல நம்ம நான்வெஜ் அந்த எனர்ஜி எல்லாத்தையும், வீடோட எனர்ஜியே மாறிடும். ஃபுல்லா கம்மியாயிரும் எனர்ஜி. அந்த எனர்ஜி கம்மி ஆயிடுச்சுன்னா வர சோல்ஸுக்கு கஷ்டமா இருக்கு. அதனால சமைக்கவும் கூடாது, சாப்பிடவும் கூடாது. நாங்க ஆக்சுவலி சைவம் சாப்பிடுறது இல்ல, இருந்தாலும் ஒரு இதுக்கு உங்கள்கிட்ட கேட்டேன், தெளிவுபடுத்திக்கிறதா கேட்டோம்மா. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. மேம் வேற உங்க யாருக்கா? ஃபோன் நம்பர் கொஞ்சம் சார்பா சரி, ஓகே உங்க ஃபோன் நம்பர் சார்பா கொடுக்க சொல்லுங்களேன். ஓகே ஓகே. நாங்க உங்களுக்கு கம்யூனிகேட் பண்றோம், வாட்ஸ்அப் குரூப்ல போடுறோம். சார் பழனிசாமி சார் உங்க நம்பர் வேணுமே. பழனிசாமி சார், பாண்டிச்சேரி. பழனியப்பன், என் நம்பர் குறிச்சிக்கலாம். பழனியப்பன் 7598 75 98 சொல்லுங்க சார். 98 31 31 32 32 90. மேம் உத்ரா மேடம் நம்பர் அது நான் மெசேஜ்ல போடுறேன், குரூப்ல போடுறேன், எல்லாருக்கும் காமனா போட்டுருவோம். போட்டுருங்க சார் கொஞ்சம். ஓகே, தமிழ் குரூப்ல போட்டுருவோம். காமனா போடுங்க, நான் கேட்டுக்கிறேன் ஏதாவது சந்தேகம். ஓகே, நன்றி. நன்றி. உங்க நம்பர் கிடைக்கல, அந்த நம்பர் வரட்டும். இதுல வாட்ஸ்அப்ல கம்யூனிகேட் பண்ணுங்க. நன்றி. அடுத்தது நித்யா செல்வராஜ் அவர்கள் கையை உயர்த்தி உள்ளார்கள். நித்யா செல்வராஜ் மேடம், நீங்க பேசலாம். நித்யா செல்வராஜ். ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இந்த இது உங்க நம்பர் 9759831320 இன்னும் 9 நம்பர் தானே வருது? 7598 3132 90. ஓகே, நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுங்க. சரி. அந்த முத்ரா இது சொல்லி தர்றதுக்கு அன்னைக்கு கேட்டாங்க, நம்பர் குடுக்கறேன், நீங்க குடுக்கவே இல்ல. எது மேடம்? முத்ரா இது முத்ரை, கை விரல் முத்திரைகள்லாம். முத்ராஸா? ஓகே மேடம், நான் அது குரூப்ல போடுறேன் மேடம். அந்த போன் நம்பர் எனக்கு வேணுங்க. ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் மேடம். நேத்து யோகாவும் பண்ணணுங்க, நேத்து தியானம் பண்ணணும். நைட்டு ஃபுல் மூன் தியானம் பண்ணீங்களா? பண்ணணுங்க. நல்லா இருந்ததா மேடம்? ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருக்கு. ஒவ்வொரு மாசமும் இந்த மாதிரி பௌர்ணமி நிகழ்ச்சி அப்ப இரவு போடுவாங்க, அதை நீங்க அட்டன் பண்ணுங்க, நல்லா இருக்கும். 3 மணி நேரம் நான் லிங்க் அனுப்புறோம். அது இல்லாம ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும்
காலம்பரை 5 to 7 வரைக்கும் வேர்ல்டு வெல்னஸ் மெடிடேஷனு, அதுவும் நல்லா இருக்கும். அதுவும் லிங்க் அனுப்புறோம், சனிக்கிழமை இரவு அனுப்புவோம், நீங்க அட்டன் பண்ணலாம். உட்கார முடியலன்னா படுத்துக்கலாங்களா 3 மணி நேரம்? ஷூரா படுத்துட்டே செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேக் பெயின் இருக்கு, அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உடல்நல சரியில்லாதவங்க படுத்துக்கிட்டு தியானம் பண்ணலாம். டெய்லியே பெட்ல இருந்தே எழுந்திருக்கும் போதே தியானம் பண்ணுங்க சொல்றாங்க. இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி கூட பெட்லயே தியானம் பண்ணுங்க சொல்றாங்க. அது தவறே கிடையாது, நீங்க செய்யலாம். சரி, 1.5 மணி நேரம் உட்கார்ந்துருந்தேங்க, அதுக்கப்புறம் படுத்துட்டேங்க. முடியாதவர்கள் படுத்துக்கிட்டு தியானம் பண்ணலாம். சரி, நன்றி. ரொம்ப நல்லா இருக்குங்க உங்க ப்ரோக்ராம், ரொம்ப நல்லா பண்றீங்க. நன்றி. நன்றி மேடம். உங்க சொந்தக்காரர்களுக்கும் நண்பர்களுக்கும் சொல்லி அவங்களையும் பயனடைய சொல்லுங்க. மனோதர் அறக்கட்டளை இலவசமா கொடுக்குறாங்க, அதனால அவங்களையும் பயனடைய சொல்லுங்க. ரொம்ப ஈஸியான மெத்தட் இது. ஆமாங்க, ரொம்ப எளிமையா இருக்கு. பயிற்சி எடுத்தா முழுமையா கற்றுக்கலாம். சரி, ரொம்ப நன்றி. நன்றி மேடம். அடுத்தது மீண்டும் பார்வதி சங்கர சுப்பு அவர்கள் கையை உயர்த்திருக்கிறாங்க. மேடம், பார்வதி சங்கர சுப்பு மேடம். ஆமா மேம், சைவ உணவு சாப்பிடறவங்களுக்கு எதுவும் கிடையாது இல்லையா? அத கொஞ்சம் மேடம்கிட்ட கேக்குறதுக்கு தான். அசைவத்து சொன்னாங்க, சைவ மேடம் சாப்பிடுறவங்க அடுத்தது தியானம் பண்ண ஆரம்பிக்கணும், புத்தகங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். தியானம் பண்ண பண்ண பசங்க என்ன சொல்ல வராங்கன்றது புரிஞ்சுக்க முடியும். அவங்க திரும்ப கை ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க சார். நித்யா மேடம், திருப்பியும் உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? பார்வதி மேடம், பசங்க சொல்றது, பசங்க மனசு நமக்கு புரியும்னு சொல்றீங்க, அது என்ன குழந்தைங்களா? பெரிய வரப்போற குழந்தைங்க. சரி சரி மேடம். பார்வதி சங்கர சுப்பு திருப்பியும் கேக்குறாங்க, பேசுங்க மேடம். அன்மியூட் ஆகல, அதுக்கு தான் கையை வசனம் சார், வேற ஒண்ணு இல்ல. பேசுங்க, இப்ப பேசுங்க. மேம் சொன்னீங்க, அப்போ தியானம் பண்ணணும். இப்ப பேசலாம், பேசுங்க. மியூட்ல இருக்காங்க சார். அதான் அன்மியூட் ட்ரை பண்றேன். மேடம் நீங்க பேசலாம் மேடம். பேசுங்க. திரும்ப மியூட் ஆயிடுது அவங்களுக்கு. இப்ப பேசுங்க. வந்துச்சு மேம், வந்துட்டீங்க மேம். ஒரு சின்ன உங்கள்ட்ட ஒரு உதவி. ஹலோ, சொல்லுங்க. அதாவது சைவம் சாப்பிடுங்க, புஸ்தகம் படிக்கலாம், தியானம் பண்ணணும். ஆமா, சொல்லுங்க மேம். அடுத்து ஆமா, அதுதான் சொன்னேன். அமைதியா இருக்கணும், எவ்வளவு முடியுதோ அவ்வளவு வந்து நம்மளோட சக்திய சேமிச்சு வச்சுக்கணும், கர்ப்பமா இருக்கிறவங்க. சரி, ஓகே. தேவையில்லாத செயல்கள் செய்யாம, தேவையில்லாம பேசாம நம்மளோட சக்திய சேமிச்சு வச்சாலே அந்த உள்ள இருக்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். வரப்போற சந்ததிகளுக்கு நல்லது இல்லையா? ஆமா. அப்போ புத்தகம் படிக்கலாம். இன்னொன்னு சொன்னீங்களே ஃபர்ஸ்ட், தியானம் பண்ணணும். தியானம் பண்ணணும், புத்தகம் படிக்கணும், மௌனமா இருக்கணும், கர்ப்பமா இருக்கணும். ஆன்மீக நூல்கள், புத்தகம்னா ஆன்மீக நூல்கள், ஆன்மீக புத்தகங்கள் தான். ஓகே மேம், ரொம்ப நன்றி பொறுமையா கேட்டு சொன்னதுக்கு. தேங்க்யூ மேம். மேம் நீங்க சென்னை தானா? ஐயாட்ட நம்பர் வாங்கிக்கிறோம், எப்பயாவது உங்கள்கிட்ட ஏதாவது சந்தேகம்னா கேட்டுக்கிறோம் மேம். சரி, ஓகே. ஓகே மேம், நல்லது. நன்றிங்கம்மா, மிக்க நன்றி தகவலுக்கு. தேங்க்யூ. மேடம், வேற யாரும் கையை உயர்த்தல மேடம். ஓகே சார். நிகழ்ச்சியின் இறுதிக்கு செல்கிறேன். திருப்பியும் ஒரு தொகுப்பா நீங்க பேசுனது ரொம்ப அருமையா பேசுனீங்க. அதாவது ஸ்பிரிச்சுவல் பிரெக்னன்சினா என்ன என்பதை அழகா விளக்குனீங்க.
அதாவது இந்த குழந்தைகள் வந்து அவங்க வந்து அவங்க தன்னுடைய மதர் கூட கம்யூனிகேஷன் பண்ணுவாங்க. வயிற்றில் இருக்கும்போது மெசேஜஸ் வரும். அந்த குழந்தைகள் வந்து அந்த ஆத்மாக்கள் வந்து பேரண்ட்ஸ் வந்து மாறணும்னு நினைக்கிறாங்க. அந்த சக்தி தான் வந்து ஸ்பிரிச்சுவல் பிரெக்னன்சி. அந்த எதிர்பார்ப்பு அந்த குழந்தைங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அவர்கள் வந்து குழந்தைகள் வந்து அந்த அந்த பேரண்ட்ஸ் வந்து நான்வெஜ் அவாய்ட் பண்ணணும்னு சொன்னீங்க. இப்போ பிறக்கிற குழந்தைகள் ஹை ஃப்ரீக்குவன்சில வராங்க. அப்ப நம்ம நான்வெஜ் சாப்பிட்டா அந்த அந்த பிரெக்னன்சி இருக்கும்போது நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டா அந்த ஃப்ரீக்குவன்சி வந்து குறைஞ்சிரும். அதனால வந்து நான்வெஜ் சமைத்தாலே காம்ப்ளிகேஷன்ஸ் குழந்தை பிறப்புல அதிகமாகும் சொன்னீங்க. நம்ம பிரெக்னன்சில எனர்ஜியை சேவ் பண்ணணும். அந்த எனர்ஜி தான் குழந்தை கிரகிக்கிறது சொன்னீங்க. அந்த எனர்ஜி பெற்றுதான் அவங்களால வெளியே வர முடியும் சொன்னீங்க. நீங்க இன்னைக்கு உங்க தியானத்துல 2 மெசேஜ் வந்ததுன்னு சொன்னீங்க. அதாவது ஒண்ணு வந்து அவாய்ட் நான்வெஜ். அப்படி நான்வெஜ் எடுத்துக்கிட்டா அந்த குழந்தைங்க வரப்போற குழந்தைங்களுக்கு சஃபகேஷன் வரும். அவர்கள் எனர்ஜியுடன் வருகிறார்கள். அந்த எனர்ஜியை சேவ் செய்து நம்ம கொடுக்கணும்னு சொன்னீங்க. உங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னீங்க. உங்க குழந்தை வந்து உங்களை வந்து நிறைய ட்ரெக்கிங் செய்ய வேணும்னு நினைத்தது. அந்த ட்ரெக்கிங் செய்து நீங்க பாஸ் ஆனதொட்டு அந்த குழந்தை வந்து அந்த எனர்ஜியுடன் பிறந்ததுன்னு சொன்னீங்க. நவடேஸ் வந்து குழந்தைகள் வந்து ரொம்ப கான்சியஸா வருகிறார்கள் பிறக்கும் போதே. அதை எடுத்து சொன்னீங்க. அதனால ஒவ்வொருத்தரும் அந்த பிரெக்னன்சி டைம்ல 5 to 20 நிமிடம் மெடிடேஷன் செய்தால் நிறைய சேஞ்சஸ் பார்க்க முடியும் என்று சொன்னீங்க. ரொம்ப தெளிவா எடுத்துரைத்தீங்க மேடம் ஸ்பிரிச்சுவல் பிரெக்னன்ஸை பத்தி. ரொம்ப நன்றி. நம்ம தியானம் வந்து ஒரே ஒரு சின்ன விஷயம். தியானம் எவ்வளவு நேரம் வேணாலும் பண்ணலாம். அந்த சார் வந்து தியானம் பண்ணாதவங்களுக்கு அப்படின்னு கேட்டாரு. அதனால நான் கம்மியான டைம் சொன்னேன். தியானம் எவ்வளவு நேரம் பண்ண முடியுதோ, அதிகமான எவ்வளவு மணி நேரங்கள் உட்கார முடியுதோ, 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ எவ்வளவு நேரம் அந்த தாயால உட்கார முடியுதோ அவ்வளவு நேரம் அவங்க தியானத்துல கண்டிப்பா உட்காரலாம். ரொம்ப டாபிக்கை ரொம்ப அழகா கிளியரா ரொம்ப கிறிஸ்பா எடுத்து வருத்தீங்க. ரொம்ப நன்றி. நான் வந்து நிகழ்ச்சி இறுதிக்கு செல்கிறேன். நாளைக்கு மேடம் ஒரு நிமிஷம் இருங்க. நாளைக்கு வந்து நாளைக்கு காத்தால 6 மணிக்கு இந்த தமிழ் ஜூம் மெடிடேஷன் கிளாஸ்ல தியானம் முக்தி மார்க்கம் பத்தி ஆங்கிலத்துல வாட் இஸ் லிபரேஷன், முக்தி மார்க்கம் என்றால் என்ன என்பது பத்தி நமது சீனியர் மாஸ்டர் திரு கேசவன் அவர்கள் நம்மிடம் ஆன்மீக ஞானத்தில் உரையாடுவார்கள். மேலும் பகவதார் டிவி அவர்கள் இந்த நிகழ்ச்சியை ரெக்கார்ட் செய்து தினமும் வீடியோவாக யூடியூபில் போஸ்ட் செய்கிறார்கள். நீங்கள் அனைவரும் அதை சப்ஸ்கிரைப் செய்து அந்த பட்டனை பிரஸ் செய்து லைக் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்ய வேண்டும். உங்கள் நண்பர்களையும் குடும்பத்தார் அனைவர்களையும் இதை அந்த யூடியூபை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நான் என்னுடைய நன்றிகளை சீனியர் மாஸ்டர் மேடம் திருமதி உத்ரா மேடம் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய நன்றியை இந்த நமது அசண்டட் மாஸ்டர் பகவதார் பாபாஜி அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை மிகப்பெரிய ஆசிரியர் பிரம்மரிஷி பத்ரிஜி ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நமது பகவதார் அறக்கட்டளை நிறுவனர் திரு ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை இன்று பார்ட்டிசிபேட் பண்ண அனைத்து மாஸ்டர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை இந்த பிரபஞ்சத்துக்கும் தெரிவித்து இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி அனைவருக்கும். நன்றி மேடம். தேங்க்யூ. ஜாயின் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ.